கம்பெனி ஒர்க்கர்ஸ் ஸ்ட்ரைக் பண்ணா அது தப்புன்னு நீங்க கண்டிக்கிறீங்க. அதனால அவங்க எல்லாரும் உங்க மேல கோவப்படுறாங்க. ஆனா உங்க அண்ணன் அவங்கள எல்லாரையும் அவர் கைக்குள்ள போட்டுக்கிட்டு அவருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி வச்சிருக்காரு. ஐ திங்க் உங்க அண்ணன் கம்பெனில குரூப்பிசம் பண்றாருன்னு தோணுது. கேக்குறதுக்கு ஷாக்கா தான் இருக்கும், பட் இட்ஸ் ட்ரூ. அன்னைக்கு நம்ம 2 பேரும் மிரட்டினதுக்கு பயந்துதான் எம்ப்ளாயிஸ் எல்லாம் வேலைக்கு போயிருக்காங்க. ஆனா உங்க அண்ணன் செஞ்சதுனாலயோ பேசினதுனாலயோ தான் அவங்க வேலைக்கு போயிருக்காங்கன்னா அவங்க நம்ம கிட்ட சொல்லிருக்கலாம்ல. ஏன் சொல்லல? உங்க அண்ணன் ஃபேக்டரிக்கு போன உடனே குரூப் ஃபார்ம் பண்ணிருக்காரு. அந்த குரூப் தான் உங்க அம்மா கிட்ட இப்படி எல்லாம் சொல்லி கொடுத்திருக்காங்க. சரி, நான் உன்னை கேக்குறேன் மாப்ள. கம்பெனில விசாரிச்ச மாதிரி தானே ஹாஸ்பிட்டல்ல நடந்ததும் விசாரிச்சிருப்பாங்க. சொல்லுங்க மாப்ள, விசாரிச்சிருப்பாங்களா இல்லையா? கண்டிப்பா விசாரிச்சிருப்பாங்க அத்தை. அப்படின்னா அத பத்தி ஒரு வார்த்தையாவது அவர்கிட்ட கேட்டாங்களா? ஏன்பா கூட பிறந்த தம்பிய கை நீட்டி அடிச்சேன்னு கேட்டாங்களா? எதுக்கு அந்த சொக்கலிங்க வாத்தியாரு என் வீட்டுக்கார் சட்டைய பிடிச்சாரு, அவருக்கு யார் அந்த தைரியத்தை கொடுத்ததுன்னு கேட்டாங்களா? ஆம்பளை புள்ளன் கூட பார்க்காம எல்லார் முன்னாடியும் எப்படி அடிக்க கை ஓங்கிட்டு வரலாம், உனக்கு எப்படி அந்த தைரியம் வந்துச்சுன்னு சரஸ்வதி கிட்ட கேட்டாங்களா? சொல்லுங்க மாப்ள, அப்படி ஏதாவது கேட்டாங்களா? இல்ல அப்படி எல்லாம் எதுவும் கேட்கலையே. அப்படின்னா இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? யாரோ ஒரு லேடி இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிட்டாங்கன்னா அது நமக்கு பெருசா தெரியாது. ஆனா சம்மந்தி அம்மா ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து யோசிச்சு நிதானமா செய்யறவங்க. அப்படிப்பட்டவங்க இந்த விஷயத்துல ஏன் பார்ஷாலிட்டி பாக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. மேபி உங்களுடைய படிப்பும் உங்க அண்ணனோட அனுபவம் சேர்ந்துதான் கம்பெனியை நடத்துறதுக்கு சரியான வழின்னு அவங்க நினைச்சிருக்கலாம். அது இந்த 200 ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிற லிமிட்டோட முடிஞ்சு போச்சு. உங்க அம்மாவோட ட்ரீம் என்ன? 2000 ஒர்க்கர்ஸ், 2000 ஃபேமிலிஸ் உங்க கம்பெனியால வாழணும். அதை நிறைவேற்றணும்னா இந்த ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆகாது. உங்க ஒருத்தரால தான் அதை நிறைவேற்ற முடியும். தமிழ் உங்க கம்பெனில சாதாரண ஸ்டாஃப் ஒர்க்கர் 200 பேர்ல அவரும் ஒருத்தர். ஆனா உங்களை மாதிரி ஒரு படிச்சவர் மட்டும்தான் அட்மினிஸ்ட்ரேஷன்லயும் ஜெயிக்க முடியும். உங்க அம்மாவோட கனவு என்ன? உங்க கம்பெனில 2000 பேர் வேலை செய்யணும். ஆனா இதுவரைக்கும் உங்க அம்மாவால அதை சாதிக்க முடியலையே. சோல்ஜர்ஸ் cannot decide the war. ராஜாவால மட்டும்தான் அந்த போரை டிசைட் பண்ண முடியும். உங்க அண்ணன் அந்த 200 சோல்ஜர்ஸ்ல ஒருத்தர். நீங்க தான் அந்த கம்பெனில ராஜாவா இருக்க முடியும். உங்க அண்ணனை மாதிரி வேலைக்காரங்க 100 பேரை சம்பளம் கொடுத்து நாம கூட்டிட்டு வந்துடலாம். ஆனா நிர்வாகம் பண்ற உங்களை மாதிரி படிச்சவங்க, திறமையானவங்க ஒரு கம்பெனிக்கு ஒருத்தர் தான் இருக்க முடியும். மாப்ள, அந்த கம்பெனில முடிவெடுக்கிற இடத்துல நீங்க இருந்தா மட்டும்தான் அதை உங்க அம்மா ஆசைப்படுற மாதிரி 2000 பேர் வேலை பார்க்குற கம்பெனியா மாத்த முடியும். மற்றபடி அவங்க தாய் பாசத்துல இப்படி ஒன் சைடட் டெசிஷன் யாருக்கும் நல்லதில்ல, முக்கியமா கம்பெனிக்கு. சாரி மாப்ள, சம்மந்தியம்மா இவ்ளோ சொன்னதுக்கு அப்புறமும் உங்க கம்பெனி விஷயத்துல நான் தலையிடக்கூடாது. கண்டிப்பா தலையிட மாட்டேன். என் மனசுல தோணுனதை சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் என்ன முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் அதை நீங்களே யோசிச்சு எடுங்க.
ஃபேனை லைட் ஆஃப் பண்ணிட்டுமா? உன் படிப்பை விட எனக்கு தூக்கம் ஒன்றும் அவ்வளோ முக்கியம் இல்லை. இல்லைங்க, நீங்க நாளைக்கு வேலைக்கு போகணும்ல, தூங்கி ரெஸ்ட் எடுத்தா தானே நல்லது. என்ன நீயே படிச்சு பாஸ் பண்ணிட்டேன்னு பேர் வாங்க போறியா? இல்ல நாளைக்கு என் பொண்டாட்டி படிச்சு பாஸ் பண்ணதுக்கு அப்புறமா அதுக்கு நானும் ஹெல்ப் பண்ணேன்னு சரித்திரம் பேச வேண்டாமா? எவ்வளோ நேரம்னா லைட் போட்டு படி, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. என்னாச்சு? உடம்பு சரியில்லையா? இல்ல, ஏன் இப்போ உடம்புலாம் நடுங்குது? அது ஏசி எனக்கு ஒத்துக்காது. ஐயோ, ஏசி இல்ல எனக்கு தூக்கம் வராதே. பரவாயில்லைங்க, நீங்க போட்டுக்கோங்க. உனக்கு ஒத்துக்காத விஷயத்தை நான் எப்படி பண்ண முடியும்? ஐயோ, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேங்க. தியாகம் பண்றீங்களோ? நீங்க லைட் தியாகம் பண்ணல? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நான் ஏசி ஆஃப் பண்றேன். ஏய், என்ன அவ்வளவுதானா? படிச்சாச்சுங்க, வாங்க படுக்கலாம். எதுக்கு? உங்களுக்கு ஏசி பழகிருக்கும்ல? பரவாயில்ல, உனக்காக இது இல்லாம பழகிக்கிறேன். வீட்லயும் இப்படிதாங்க, எல்லாரும் ஏசியில இருப்பாங்களா? நான் பாட்டி கூடயே படுத்து பழகிட்டேன். அவங்களுக்கு ஏசி ஒத்துக்காதுன்னு நானும் இப்படியே இருந்துட்டேன். அதனால என்ன? நீ பக்கத்துல இருக்கிறப்போ ஜில்லு ஜில்லுன்னு தான் இருக்கு, அப்புறம் எதுக்கு ஏசி? எனக்கு ஏசியே ஒத்துக்காது, இதுல ஐஸ் வேறையா? போதும், படுத்து தூங்குங்க. என்னங்க, எங்க போறீங்க? மொட்டை மாடிக்கு. நான் தான் உங்களை ஏசி போட்டுக்கோங்கன்னு சொல்றேனே. இல்ல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்க பாருங்க, நாளைக்கு நீங்க வேலைக்கு போகணும். இப்படி தூங்காம இருந்தீங்கன்னா கம்பெனி போய் எப்படி ஒழுங்கா வேலை பார்ப்பீங்க? இன்னைக்கு தானே நீங்க ரொம்ப நல்லா வேலை பாக்குறீங்கன்னு அத்தை பெருமையா சொன்னாங்க. ஒரே நாள்ல அந்த பேருக்கு எடுத்துக்கணுமா? ஏய், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, போக போக பழகிடும். அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நீங்க சும்மா இருங்க, நான் ஏசிக்கு பழகிக்கிறேன். ஏய், வேணாம், சொல்றத கேளு. ஏய், ஆன் பண்ணிட்டியா? சரி, வேணா நான் கொஞ்சம் குறைச்சு வைக்கிறேன். ஏங்க, ஒண்ணு வேணாம், நீங்க அதிகமாவே வைங்க, நான் பழகிக்கிறேன். படு படு. என்னங்க? ஓகேவா மயிலு? மயிலா? ஆமா, தமிழ் பாட புத்தகத்தில் படிச்சது இல்லையா? அந்த காலத்துல குளிர் எடுத்த மயிலுக்கு போர்வை போத்தினாரே ராஜா. ஓ, அந்த மகாராஜா நீங்க தானா? ஆம் மகாராணி. போது மகாராஜா, கண்ணை மூடி போய் தூங்குங்கள், நாளை காலை கம்பெனி உங்களை அழைக்கும். உத்தரவு மகாராணி. குட் நைட். என்ன இது? இல்லம்மா, குப்பையில போடுறதுக்குதா. சாப்பாடெல்லாம் கொட்டிட்டு இருக்க நீ? ஆமாமா, மீந்து போச்சு. சாப்பாடை மிச்சம் வைக்கிறதே பாவம் நினைக்கிறவனா?
நீ குப்பையில கொண்டு போய் கொட்டுறியா? என்ன சொல்றது நான் இப்போ? மா 2-3 நாளாவே இப்படிதாம்மா. என்ன சொல்ற நீ? அப்ப நீ அளவா சமைக்கிறது இல்லையா? அது இல்லம்மா இத்தனை நாளா நான் உனக்கு கத்து கொடுத்தது டேஸ்டா சமைக்கணுங்கிறது இல்ல, அளவா சமைக்கணுங்கிறதுக்காக தான். இந்த சாப்பாடு இல்லாம எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க தெரியுமா? நீ ரொம்ப அலட்சியமா குப்பையில கொட்டிட்டு இருக்க. இந்த உலகத்திலே உச்சபட்ச திமிரு எதுன்னா சாப்பாட வீணடிக்கிறது தான். என்ன ஆச்சு உங்களுக்குலாம்? யார் இங்க சாப்பிடாம இருக்கிறது? வீட்ல இருக்கவங்க இல்லம்மா, வேற கம்பெனிக்கு அனுப்புறது இப்படிதான் திரும்பி வருது. யாரு? இல்ல தமிழன் அங்க சாப்பிடுறது இல்லையா? ஏன்? இல்ல கார்த்தி அண்ணனும் தமிழ் அண்ணனும் ஒன்னா ஆபீஸ்ல உட்காந்து சாப்பிடுறது இல்லைங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். இத சாப்பிடாம வேற என்ன பண்றாரா? இல்லம்மா, தமிழ் அண்ணன் கேண்டீன்ல சாப்பிடுறதா சொன்னாங்க. உனக்கு தான் விஷயம் தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு சாப்பாடை கொடுத்து அனுப்பிட்டு இருக்க? இல்லம்மா, ஏதோ கோவத்துல கேண்டீன்ல சாப்பிடுறாரு. ஒருவேளை மனசு மாறி இருந்தா? அப்படின்னா நீ அதை என்கிட்ட சொல்லிருக்கணும்ல. இப்படி தினம் சாப்பாடெல்லாம் கொண்டு போய் குப்பையில கொட்டிட்டு இருக்க கூடாது. என்னங்க இதெல்லாம்? எனக்கு ஒண்ணு புரியலையேம்மா. ஏன் இப்படி பண்றாங்கன்னு தெரியலையே. பிடிக்கலன்னா சொல்லிட வேண்டியதானேங்க. 2 பேரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிட முடியாத அளவுக்கு ஆயிட்டாங்களா என்ன? வீட்டுல இருந்து வந்து சாப்பாடு தானம்மா, அதுல என்ன இருக்கு? இதெல்லாம் தப்புமா, இதை சரி பண்ணணும். எதை சரி பண்ணணும்? வீட்டுல இருந்து வந்து சாப்பாடு இருக்கிறப்போ எதுக்காக கேண்டீன்ல சாப்பிடணும்? இதுக்கப்புறம் 2 பேரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிடுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? என்னம்மா நீயே இப்படி சொல்ற? பின்ன ப்ரொடக்ஷனை ஒருத்தன் பார்த்துக்கணும், அட்மினிஸ்ட்ரேஷனை ஒருத்தன் பார்த்துக்கணும், நாம தானே பிரிச்சு விட்டோம். அப்புறம் எப்படி அவங்க ஒண்ணா உட்காந்து சாப்பிடுவாங்க? அப்போ இதுக்கு என்னதான் முடிவு? ஒரு சாப்பாடை கட் பண்ண வேண்டியதா? ஆமாங்க. இதுக்காக டெய்லி சாப்பாடை கட்டி அமிச்சு குப்பையில கொட்ட முடியுமா? அவன் கேண்டீன்ல சாப்பிட்டோம், ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிட்டோம், யார் வேண்டான்னு சொன்னா? வீட்ல இருந்து சாப்பாடு வேண்டான்னா சொல்லுங்க, அவ்வளவுதான். அபி, வரேம்மா. அம்மா, நாளையில இருந்து யார் சாப்பாடு வேணும்னு சொல்றாங்களோ அவங்களுக்கு மட்டும் சாப்பாடு அனுப்பினா போதும். சரிம்மா. இன்னொரு தடவை சாப்பாடை வேஸ்ட் பண்றத பார்த்தேன் சும்மா இருக்க மாட்டேன். போ. அத்தை, நான் ஒன்னு கேட்கலாமா? இன்னையில இருந்து நான் வேணா அவருக்கு சாப்பாடு எடுத்துட்டு போட்டுமா? எனக்கும் தனியா இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. நான் சாப்பாடு எடுத்துட்டு போனேன்னா அவரு கேண்டீன்ல சாப்பிட வேண்டியது இல்லைல்ல, வீட்டு சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அதான் எடுத்துட்டு போட்டுமா? உங்க விருப்பம். சீக்கிரம் சீக்கிரம். வணக்கம்மா. வணக்கம். வணக்கம்மா. வேலையை பாருங்க. வணக்கம்மா. அம்மா வணக்கம். வாங்கம்மா. வணக்கம்மா. அண்ணே வணக்கம். நல்லா இருக்கீங்களாம்மா? நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. வாங்கம்மா. வணக்கம். அம்மா வணக்கம்மா. சரஸ்வதி. ஐயோ அண்ணே, நல்ல வேலை நீங்க வந்தீங்க. ஏம்மா என்னாச்சு? இங்க எல்லாரும் எனக்கு வணக்கம் சொல்றாங்க. அது நீ முதலாளி அம்மா இல்ல, அதனால தான். எனக்கு எல்லாம் புதுசா இருக்குண்ணே. சரி, இங்கிருந்து போயிடலாம் அண்ணே. என்னாச்சு? என்ன இவ்வளவு தூரம்? இல்ல, சாப்பாடு கொண்டு வந்தேன். வீட்ல இருந்து வரது அவர் சாப்பிட மாட்டேங்கிறாராமே. ஆமாம்மா, நான் தான் கேண்டீன்ல வாங்கி கொடுத்துட்டு இருக்கேன். அதானே, சாப்பாடு மிச்சம் வச்சா அத்தையும் கோச்சிக்கிறாங்க. ஓ, அதான். வணக்கம்மா. என்னம்மா இந்த பக்கம்? நீங்களாம் ஒழுங்கா ஒர்க் பண்றீங்களா இல்லையான்னு பார்த்து உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க வந்திருக்காங்க. நாங்க நல்லா தானே வேலை பண்றோம். ஓஹோ, பண்றீங்கல்ல, போய் பண்ணுங்க. எதுக்கு இங்க வந்து பேசுறீங்க? போங்க. இதுக்கு மேல நீங்க நின்னுட்டு இருந்த உனக்கு வணக்கம் சொல்லி உன்னை தொலை பண்ணிட்டு இருப்பாங்க. வாமா, கேபினுக்கு போலாம். வா 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 வாமா. அண்ணே, அவருங்க? அவன் ஒரு முக்கியமான வேலையா வெளியே போயிருக்கான். நீ வெயிட் பண்ணுமா, வந்துருவான். சரி. நான் வரேன்.
இருக்கீங்க? எந்திரிங்க, எந்திரிங்க. அறிவில்லை உங்களுக்கு? கார்த்தி எங்க வந்து உட்கார்ந்திருக்கீங்க? வாங்க வெளியில. கார்த்தி விடுங்க. டேய் கார்த்தி, அவங்க உன் அண்ணிடா. அவ்வளவுதானே? சேர்மன் இல்ல. எவ்வளவு தைரியம் இருந்தா சேர்மன் சீட்ல உட்கார்ந்து விளையாடுவாங்க? அந்த சேருக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? இல்ல அது இப்பதான் புதுசா வந்திருக்காங்கல்ல, அவங்களுக்கு சரியா விவரம் தெரியாதுப்பா. இல்லண்ணே, அந்த சீட்டை பத்தி எனக்கும் தெரியும். இதுக்கு என்ன சொல்ல போறீங்க? கார்த்தி நான் சொல்றது கேளுங்க. நான் தெரியாம அங்க தடுமாறி தாங்க விழுந்தேன். இல்ல, நீங்க சேர்ல உட்கார்ந்து விளையாடிட்டு தான் இருந்தீங்க. ஐயோ சத்தியமா நான் தெரியாம தாங்க உட்கார்ந்தேன். அதெல்லாம் எங்க அண்ணன் மாதிரி இழிச்சு வாங்கிட்டு சொல்லுங்க, நம்புவாங்க. என்கிட்ட வேண்டாம். என்ன கார்த்தி இப்படி பேசுறீங்க? இதே மாதிரி என் கல்யாணத்துக்கு முன்னாடி வசி இங்க வந்தப்ப இப்படிதான் அந்த சீட்ல உட்கார்ந்தா. அதை பார்த்து எங்க அப்பா பயங்கரமா திட்டினாரு. அது தெரியுமா உங்களுக்கு? சரிப்பா, தான் தெரியாம நினைச்சு சொல்றாங்கல்ல. தெரியாமலாம் இல்ல, தெரிஞ்சுதான் உட்கார்ந்துருந்தாங்க. அதை நான் பார்த்தேன். எப்படியோ நடிச்சு வீட்டுக்குள்ள வந்துட்டீங்க. உங்க ஃபர்ஸ்ட் மிஷன் அக்காம்ப்ளிஷ்ட். இப்போ அடுத்த டார்கெட் ஃபேக்டரி தானே. அதை ஏன் படி தான் இங்க வந்து உட்கார்ந்தீங்க? டேய் கார்த்தி, ஏன்டா அப்படி தப்பு தப்பா கற்பனை பண்ற? இந்த ஃபேக்டரிக்கு தமிழுக்கு வரதுக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அதே அளவு உரிமை உங்க அன்னைக்கு இல்லையா? உரிமை இருக்கோ இல்லையோ, உரிமைங்கிறது வேற விஷயம். ஆனா அந்த தகுதி அவருக்கு வேணும்ல. கார்த்தி அவருக்கு ஏன் தகுதி இல்லைன்னு சொல்றீங்க? இந்த கம்பெனி அவரும் தான் சேர்ந்து கஷ்டப்பட்டு உருவாக்கி இருக்காருன்னு எல்லாரும் சொல்லி கேட்டிருக்கேன். அவருக்கு ஏன் தகுதி இல்லைன்னு சொல்றீங்க? அதையே சொல்லிட்டு நீ எத்தனை நாளைக்கு தான் எங்களை அதிகாரம் பண்ணலாம் நினைச்சிட்டு இருக்காரு? ஓ, கம்பெனியில முன்ன மாதிரி சொகுசா ஜம்பமா இருக்க முடியாதனால உங்களை அனுப்பி ஆழம் பார்க்கறாரா என்ன? இதெல்லாம் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போடுற திட்டமா? படிப்புனா என்னன்னு தெரியாத நீங்களே இவ்வளோ யோசிக்கிறப்ப MBA படிச்சு நான் எவ்வளோ யோசிப்பேன். டேய் கார்த்தி, நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், என்ன ஓவரா பேசிட்டு இருக்க? திட்டம் போடுறாங்கன்ற, தகுதி இருக்கான்ற. உங்க அண்ணன் இவ்வளவு மட்டமா பேசுறதுக்கு எப்படி மனசு வந்துச்சு? இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அவன் யாரு? உனக்கு தொழில் சொல்லி கொடுத்த குரு. ஒவ்வொன்றையும் உருவாக்கி உனக்கு கத்து கொடுத்த ஒரு ஆளை நிக்க வச்சுட்டு அவன் முன்னாடி எப்படி நின்ன நீ? கையை கட்டி மரியாதையா எல்லாம் அவன் தான் நம்பிட்டு இருந்த. நீடா இப்படி மாறின? நானும் பாத்துட்டு இருக்கேன். அந்த சீட்டுக்காக அவ்வளவு சண்டை போடுறேன். அந்த சீட்ல அம்மா உட்காருவாங்க, அம்மா இல்லைன்னா தமிழ் உட்காருவான். தமிழ் இல்லைன்னா தான் நீ உட்காரணும். ஆனா கொஞ்ச நாளா தமிழை நிக்க வச்சுட்டு நீ திமிர அந்த சேர்ல உட்கார்ற. நீ எல்லாம் அந்த சேரை பத்தி பேசுறியா? நீ என்ன பெரிய முதலாளி மாதிரி அவன் அடிமை மாதிரியே நிக்க வச்சு கேவலப்படுத்தி பேசிட்டு இருக்க. இதை பார்க்கும்போது நீ பதறுதுடா. அவனுக்கு இருக்கிற மரியாதையும் கௌரவத்தையும் குறைக்கிறதுக்கு நீ இப்படி திட்டம் போடுற நான் நினைக்கிறேன். நீ அவனை பத்தி தப்பா பேசுறியா? போதும், நிறுத்துக்க. உங்களை மாதிரி படிக்காத முட்டாளுங்களாம் ஒன்னா சேர்ந்தா இப்படிதான் பேசுவீங்க. போதும் நிறுத்து. என்ன படிப்புன்னு பெரிய படிப்பு படிச்சிருக்கீங்க? அதானே, படிக்காத உங்களுக்கு படிப்பை பத்தி என்ன தெரியும்? படிச்ச நீங்க மட்டும் என்ன மரியாதையா நடந்துக்கிறீங்க? இதுதான் நீங்க படிச்ச லட்சணமா? முன்னாடி எல்லாம் நாங்க போய் சொல்லிட்டோம், அதனாலதான் நீங்க எங்க மேல கோவமா இருக்கீங்கன்னு நினைச்சோம். அதனாலதான் நீங்க என்னையும் அவரையும் அவமானப்படுத்தினதெல்லாம் பொறுத்துட்டு இருந்தோம். ஆனா இப்பதான் தெரியுது, பண்ண தப்புங்கிறது நாங்க சொன்ன பொய்ல இல்ல, உங்க புத்தியில தான் இருக்கு. நாங்க என்ன தப்பு பண்ணோம்? MBA படிச்சுட்டேன்னு போய் சொன்னோம், அவ்வளவுதானே? MBA படிச்சு பாஸ் பண்ணிட்டா நாங்க சொன்ன போய் இல்லன்னு ஆயிடும்ல. அப்போ நீங்க எங்களுக்கு பண்ண அவமானத்துக்குள்ள என்ன பதில் சொல்வீங்க? எங்க கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு குறை, MBA படிக்கலங்கிறது மட்டும் தானே. நான் படிக்கிறேன், MBA டிகிரி வாங்கி காட்டுறேன். MBAங்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி மட்டன் பிரியாணியை ஃபுல்லா சாப்பிட்றது இல்லை. நல்லா படிச்சு வாங்க வேண்டிய பட்டம். மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷனுங்கிறத சாப்பிட்றதோட சேர்த்து சொன்னீங்க பாருங்க, அதுலயே தெரியுது படிப்பை நீங்க எந்த லெவலுக்கு வச்சிருக்கீங்க. MBA படிக்கணும்னா முதல்ல +2 பாஸ் பண்ணணும். 8 தடவை +2 கோட் அடிச்ச உங்களுக்கு +2A -2 தான். முதல்ல +2 பாஸ் பண்ணி காட்டுங்க. என்ன கார்த்தி, ஏதோ போற போக்குல சொல்லணுங்கிறதுக்காக சொன்னேன்னு நினைச்சீங்களா? சத்தியமா நான் MBA வாங்கி காட்டுவேன். உங்களை முதல்ல +2 தானே பாஸ் பண்ணி காட்டுங்கன்னு சொல்றேன். அவங்க +2 பாஸ் பண்ணிட்டா என்னப்பா பண்ணுவ? முதல்ல பண்ண சொல்லுங்க.
பண்ணிட்டா 8 தடவை பாஸ் பண்ணாதவங்க இதுக்கப்புறம் பாஸ் பண்ண போறாங்களா என்ன? ஐ டோன்ட் திங்க் ஸோ. கிளம்புங்க. பாஸ் பண்ணிட்டா என்ன பண்ணும்? இந்த ஊரை விட்டு ஓடி போயிடணுமா? அந்த மாதிரி வக்ர புத்திலாம் எனக்கு கிடையாது. நான் பாஸ் பண்ணிட்டா ஏன் புருஷனுக்கு பழைய மாதிரி அதே மரியாதை நீங்க கொடுக்கணும். அவரு சேர்மன் சீட்ல உட்காரப்போ நீங்க எழுந்து நிக்கணும். இது வரைக்கும் அவருக்கு இந்த கம்பெனில என்னெல்லாம் மரியாதை கிடைச்சதோ அது எல்லாம் திரும்ப கிடைக்கணும். என்ன கார்த்தி, பயமா இருக்கா? நான் எதுக்கு பயப்படணும்? முதல்ல அவங்க சொன்னதை செஞ்சு காட்ட சொல்லுங்க. போங்க. கண்டிப்பா செஞ்சு காட்டுவேன். என் புருஷன் கௌரவத்துக்காக நான் சவால் விட்டு சொல்றேன். நான் ஜெயிப்பேன்.